நல்லது. மீண்டும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அதிகாலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறதான தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவரும் இரட்சகரும் இப்பறமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால் டெலிவரி மினி சார்பாக உங்களை அனைவரையும் அன்போடு இந்த அதிகாலை ஜெபத்துல வாழ்த்து வரவேற்கிறேன். தொடர்ந்துமாக அப்படியான தேவனுடைய வார்த்தைகளை கடந்து செல்ல போகிறோம். எங்கள் மத்தியில பாஸ்டர் புகழதி பாஸ்டர் இருக்கிறாங்க. பாஸ்டர் வெல்கம் பாஸ்டர். Praise Lord. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலும் இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாக இந்த அதிகாலை வேதாகம வகுப்புல கலந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட இன்றைய தியானத்துக்கு நேராக நமது சிந்தனைகளை திருப்புவோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். சர்வ வல்லவரே, சர்வ ஞானியே, சர்வ வியாபியே, ஒருவரில் மூவராய் மூவரும் ஒருவராய் இருக்கிற எங்கள் பரலோக திரியேக தகப்பனே, இந்த காலை வேளையிலே உமது பாதத்தில் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை சாஷ்டாங்கமாய் அர்ப்பணம் செய்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உமது வார்த்தைகளுக்காக இந்த காலை வேளையிலே காத்திருக்கிறோம். உமது வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த நாள் முழுவதும் உமது வசனத்தோடு வாழ்கிறவர்களாய், உமது வசனத்தின் வெளிச்சத்தில் நாங்கள் நடக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றி உமது சித்தத்தை எங்கள் வாழ்வில் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து உமது நாமம் மகிமைப்படட்டும். நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. உங்க வார்த்தைகளை கேட்க எங்கள் மனதை, எங்கள் எண்ணங்களை, எங்கள் சிந்தனைகளை ஆண்டவராகிய தேவன் திறப்பீராக. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியுமாய் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் இந்த நாளை காண செய்த நம் தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்த நாள் முழுவதும் கண்ணின் மணி போல ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நடத்தி வந்தார். எவ்வளவோ தடைகள், போராட்டங்கள், பலவீனங்கள் நம்மை சூழ்ந்த போதும் கர்த்தர் நம்மை கைவிடாதவராய் நம்மோடு கூட அனுதினமும் கூட இருந்து நடத்தி வந்த அவருடைய அந்த வழி நடத்துதலுக்காக கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளிலும் கூட இன்றைக்கு இந்த 11ஆம் தேதியை காண செய்த தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நமது சிந்தனையை திருப்புவோம். நமக்கு தெரிந்த பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கர்த்தருடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனம் எங்கு இருக்குது, அதோட தீர்க்க தரிசன வசனத்தை பார்ப்போம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் வெளிச்சத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. அப்ப ஆண்டவராகிய அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறப்பதற்கு சுமார் 400-500 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை இது. அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து பிறக்கிற அந்த காலகட்டத்தில் அந்த வசனம் நிறைவேறுவதை அவர் ஏற்கனவே அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருந்தார். அந்த வசனத்தை இங்கு மேற்கோள் காட்டி இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதல் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாளோடு அது தொடர்புடையது என்பதை அந்த வசனம் நமக்கு தெளிவாய் காட்டுவதை நம்மால் பார்க்க முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும் பொழுது ஒரு பெரிய ஒரு நீண்ட இருள் காலம் இருந்ததை நம்மால் பார்க்க முடியும். அத மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் நடுவுல கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள். அந்த 400 ஆண்டுகள் முழுவதுமே ஒரு மிக நீண்ட ஒரு இருளின் காலகட்டம். அப்படின்னா அதுக்கு முன்பதாக முழுக்க ஜனங்கள் இருளுக்குள்ள இருந்தாங்க. அந்த இருளான உலகத்துலதான் புது வகையான ஊழியங்கள் ஆரம்பித்தது. அது என்ன ஊழியங்கள் பாத்தீங்கன்னா, அதுதான் பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர். அதற்கு முன்னாடி வரைக்கும் இப்படிப்பட்டவங்க யாருமே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பழைய ஏற்பாட்டுல யாருமே இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா இருக்கிறதா. நமக்கு என்னன்னா ஆசாரியர்கள் இருப்பாங்க, லேவியர்கள் இருப்பாங்க, ஊழியர்கள் இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி இருக்கிறவங்க அதற்கு முன்னாடி வரைக்கும் இல்லவே இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவன் பார்க்க முடியும். அப்படின்னா இவங்க எங்க உருவானாங்கன்னா அந்த ஒரு இருண்ட ஒரு நீண்ட நெடிய ஒரு இருண்ட காலகட்டத்துலதான் இப்படிப்பட்ட ஒரு முறை தவறிய ஊழியங்கள் உருவானதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இவங்க இயேசுவோட ஊழியத்து நாட்களில் எவ்வளவு இடைஞ்சலா இருந்தாங்க. ஸோ இவங்களுடைய வழிநடத்துதல் பிரகாரமாக தான் இயேசுவுக்கு சிலுவை மரண தண்டனை விதிக்கப்பட்டது என்பது நாம் எல்லாம் அறிந்ததே.
சரி, இப்ப நம்ம இங்க வரும். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் இருக்கும் ஜனங்கள், திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அது மிகப்பெரிய ஒரு சூரிய வெளிச்சத்தை போல, ஒரு கதிரவன் உதிக்கிறதை போல, எப்படி சூரியன் உதிக்க உதிக்க அந்த இரவெல்லாம் அது துரத்தப்பட்டு வெளிச்சம் தேசங்களுக்குள்ள உண்டாகிறதோ, அது போல இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம், இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே அது மிக பெரிய வெளிச்சத்தை, சிறிய வெளிச்சம் அல்ல, பெரிய வெளிச்சம் என்று வேத வசனத்துல சொல்லப்படுகிறது. அப்ப பெரிய வெளிச்சமாக இருந்தது என்று பார்க்கிறோம். அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையே மிகப்பெரிய வெளிச்சம். அவருடைய ஊழியத்தின் நாட்களிலே கூட அவர் என்னது அவர் மூலியமாக அநேகருக்கு ஒளி கொடுக்கக்கூடிய நபராய் அவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சொல்லும் பொழுது கூட அவருடைய வருகை எவ்வளவு அழகாக இறையியல் அந்த தத்துவத்தோடு அவர் சொல்லுவதை நம்மால் பார்க்க முடியும். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. பாத்தீங்களா? அப்ப ஆண்டவருக்குள்ள ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒளியாக இருந்தது. அந்த ஒளி எங்க பிரகாசிக்குமா? இருளிலே பிரகாசித்தது. அப்படியே அந்த மாதிரி சொல்லிவிட்டு அப்படி சொல்லிட்டு அதுக்கு பிறகு 9வது வசனத்துல சொல்லப்படுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. பார்த்தீங்களா? அதாவது அவர் ஒளியா இருந்தாரு, அவர் மூலியமாக இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த ஒளியாகிய அவரை இருள் மேற்கொள்ள முடியவில்லை. ஓகே, அது வரைக்கும் நம்ம அவரை பத்தி பாக்குறோம். ஆனா அதற்கப்புறம் வரும்போது இந்த உலகத்துல எப்படிப்பட்ட மனுஷனையும் அவரை போல பிரகாசமாய் மாற்ற இவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை இந்த வசனம் சொல்லும் போது மிகவும் ஆச்சரியமா இருக்குது. அப்ப இந்த உலகத்துல ஆண்டவராகிய தேவன் எப்படி வெளிச்சமா இருந்தாரோ அவரை போலவே உங்களையும் என்னையும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் மாற்ற நம் தேவன் விரும்புகிறார். நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும் என்பதை கர்த்தர் இந்த இடத்திலே விரும்புவதை நம்மால் பார்க்க முடியும். அப்ப நீங்களும் நானும் இந்த உலகத்துல வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறி அநேகருக்கு நீங்க நானே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய நபர்களா இருக்க வேண்டும். அதுதான் பாருங்க, யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல கூட அவர் என்ன சொல்றாரு பாருங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஜீவ ஒளி, லிவிங் லைட், ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்ப ஜீவ ஒளினா உயிருள்ள ஒளி, லிவிங் லைட் அப்படின்னா எப்பொழுதுமே வெளிச்சம் தரக்கூடிய நபராக. ஏனென்றால் இன்னைக்கு இருக்கிற சூரியனுக்கு அது வந்து இயற்கையாகவே நெருப்பு குழம்பாக, அதற்கு யாரும் வெளிச்சம் கொடுத்து அதை வெளிச்சமா இருக்க வைக்கல. இப்ப நமக்கு நிலா தெரியும், நிலா வந்து சூரியன் கிட்ட இருந்து வெளிச்சம் வந்து அது வெளிச்சம் வருதுன்னு சொல்றாங்க சயின்டிஸ்ட். என்ன கேட்டா அது கூட பொய் தான் சொல்ல முடியும். ஏன்னா பைபிள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்குது, பெரிய சுடர் சிறிய சுடர். அப்ப சுடர் என்றாலே அங்க நெருப்போட தொடர்புடையது. அப்ப சூரியன் கிட்ட தான் வெளிச்சம் வாங்கி நிலா வெளிச்சமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சில நேரத்துல பகல்ல கூட நீங்க பாருங்க சூரியனும் நிலாவையும் ஒரே நேரத்துல பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு அறிவியலாளர்கள் சொல்றது அந்த இடத்துல அடிபட்டு விடுகிறது. ஆனா வேத வசனம் நமக்கு தெளிவாய் உண்மையை தான் சொல்லுது, சத்தியத்தை தான் சொல்லுது. ஆண்டவர் படைக்கும் போது அவருடைய சிருஷ்டிப்புகள்ல 4வது நாளை நம்ம பார்க்கிறோம். பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடர். சிறிய சுடர் என்றுதான் பார்க்கப்படுகிறது. அப்ப சிறிய சுடர்னா அதற்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. சூரியன் பெரிய வெளிச்சம்னா இது நிலா வந்து சிறிய வெளிச்சம், அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப எப்படி அதற்கெல்லாம் எப்படி இயற்கையாக வெளிச்சம் கொடுக்கக்கூடிய தன்மை. அப்ப இன்னைக்கு உங்களும் நீங்களும் நானும் இந்த உலகத்துல வெளிச்சமா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அவர் எப்படி வெளிச்சமா அந்த உலகத்துல வாழ்ந்து முடித்தாரோ, அந்த வெளிச்சத்தை பெற்றவர்களாக நீங்களும் நானும் எப்படி வாழ்றோமோ, இன்னைக்கு நாமும் கர்த்தராகிய இயேசுவுக்குள் வெளிச்சமாக காணப்பட வேண்டும். எப்படி காணப்படணும்? ஆண்டவர் என்ன சொல்லிட்டு போனார் பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது.
அப்ப இந்த உலகத்துல நீங்களும் நானும் வெளிச்சமாகிய இயேசுவின் இடத்துல வந்துட்டோம். அப்ப வெளிச்சமாகிய இயேசுவின் இடத்துல வந்துட்டோம்னா, இருட்டுல இருக்கிற மக்களுக்கு நம்ம வெளிச்சமா தெரியுமா, தெரிய மாட்டோமா என்று சற்று நாம தான் யோசித்து பார்க்கணும். அப்ப நம்ம இதுவரைக்கும் நம்ம இருட்டுல இருந்தோம், பாவத்துல இருந்தோம். இருள் என்றாலே பைபிள்ல 3 விதமான தன்மையை குறிக்கிறது. ஒன்று பாவ இருள், இன்னொன்னு மரண இருள், 3வது கார் இருள். இந்த 3மே இருளின் அதிகாரம், இருளின் அதிபதி என்று வேதம் சொல்லுகிறது. கார் இருள், மரண இருள். சோ இந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை, ஏன்னா இவங்களுக்கு வெளிச்சம்னா என்ன எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்ப வெளிச்சத்தை இந்த உலகத்துல காண்பிக்கக்கூடிய நபர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப அவருடைய பிள்ளைகளா இருக்கிற, அவருடைய ஊழியக்காரர்களா இருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய வெளிச்சத்தை இந்த உலகத்தில் பிரகாசிக்கக்கூடிய நபர்களாக வாழ வேண்டும். இந்த காலை வேளையில அதுதான் நம்ம கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இது வரைக்கும் நம்ம இருட்டுல இருந்தோம், நம்மளை யாரும் தெரியாது. உண்மைதான். நாமும் பாவ இருள்ல இருந்தோம், நம்மளை யாரும் தெரியாது. மரண இருளை நோக்கி சென்று கொண்டிருந்தோம், தெரியாது. கார் இருளுக்கு நாம தொடர்புடையவங்களா இருந்தோம், நமக்கு தெரியாது. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டோம். வெளிச்சம்னா என்ன நமக்கு தெரியும். இவர்தான் ஒளியானவர் என்று தெரியும். அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஜீவ ஒளியை நாம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவெல்லாம் நமக்குள்ள நடந்துருச்சுன்னா, இப்ப நம்மை சுற்றியுள்ள இருட்டுல இருக்கிற மக்களுக்கு நம்ம வெளிச்சமா இருக்கிறோமா இல்லையா என்பதை நாம தான் முடிவு செய்ய வேண்டும். அப்ப நாம அவர்களுக்கு வெளிச்சமாய் நடக்கிறோமா இல்லையா என்பதை சற்று நாம் சிந்திக்க வேண்டும். அதுதான் இன்னைக்கு நம்ம தியானத்துல பார்க்க போறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு இருந்த நாட்களிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட குறுகிய காலத்திலே அவர் அழகாக வெளிச்சமாக வாழ்ந்தார். வெளிச்சத்தை அநேகருக்கு கொடுத்தார். அவர் மூலியமாய் அநேகர் பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி கடந்து வந்தார்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளா எவ்வளவோ பேர் வந்தாங்க. அவருடைய வெளிச்சத்துக்கு இணையாக அவருடைய அப்போஸ்தலர்கள் இந்த உலகத்துல அதே வெளிச்சத்தை உலகத்தில் பிரகாசித்து அநேக சபைகளை ஸ்தாபித்தார்கள். இப்ப இன்னைக்கு நாம் இருக்கிற பட்டணத்திலே, நாம் இருக்கிற கிராமத்திலே, நாம் இருக்கிற பகுதியிலே நாம வெளிச்சமாய் இருக்கிறோமா அல்லது இருளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சற்று நாம தான் முடிவு செய்ய வேண்டும். அதாவது இருள்ல இருக்கிற வரைக்கும் நாம் யார் என்று இந்த உலகத்துக்கு தெரியாது. வெளிச்சத்துக்கிட்ட வந்த உடனே நம்ம எல்லாருமே பார்ப்பாங்க. இருட்டுல இருக்கிறவங்க வெளிச்சத்துல இருக்கிற நம்மள நேரடியா பார்க்க முடியும். ஆனா வெளிச்சத்துல இருக்கிற நாம இருட்டுல இருக்கிறவங்கள சரியா பார்க்க முடியாது. அதுதான் உண்மை. அப்ப யாரை நம்ம சரியா பார்க்க முடியும்? அதே வெளிச்சத்துல இருக்கிற மத்தவங்கள பார்க்க முடியும். நம்மள வந்து வெளிச்சமாய் மாத்திய தேவனை பார்க்க முடியும். இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். எனவே இந்த காலை வேளையிலே நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக தேவ சமூகத்துல முழுவதுமாய் அர்ப்பணிக்க போகிறோம். முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க போகிறோம். அதான் பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல கூட கர்த்தர் நம்ம கிட்ட சொல்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். பாத்தீங்களா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்தோம்னு சொல்லி நமக்கு தெரியும். நமக்கு வேற யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இப்ப நம்ம வெளிச்சத்துக்கு நேராக வந்திருக்கிறோம். எனவே நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடப்பதற்கு முயற்சி செய்வோம். ஆனா பிசாசானவன் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க விடுகிறானா இல்லையா என்பதை நமக்கு நல்லாவே தெரியும். மறுபடியுமாய் நம்மை இன்னைக்கு உலகம் வந்து பார்த்தோன்னா இருளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நம்ம இருளுக்குள்ள மறுபடியுமாய் இந்த உலகம் நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் பாருங்க. அதுதான் என்னது, நம்ம ஏசாயா தீர்க்கதரிசி அவர் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் அவர் சொன்ன வார்த்தைகளை சற்று யோசித்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதெல்லாம் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. இல்லைன்னு சொல்லவே முடியாது. அன்றைக்கு அவர் சொன்ன மிக முக்கியமான காரியம் பாருங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2வது வசனம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார்,
அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சனிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். பார்த்தீங்களா? அந்த வசனம் நல்லா தெளிவா நீங்க உன்னிப்பாய் பகுத்து பார்த்தா இன்னைக்கு நடக்கிற விஷயத்தை நீங்க பார்க்கலாம். இருள் பூமியையும், இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இருள் பூமியை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களை நீங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க, சிந்தித்து பாருங்க. உலகமெங்கும் நடக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளங்கள் என்னன்னு என்று யோசித்து பாருங்க. நீங்க சற்று நல்லா புரிஞ்சுக்க முடியும். இருள் பூமியை மூடிக்கொண்டிருக்கிறது. காரிருள் ஜனங்களை மூடும். அப்ப பாருங்க, அந்த இருளுக்கும் காரிருளுக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா? இருள் என்பது வேற, காரிருள் என்பது வேற. இருள் என்பது பூமியை மூடுது, காரிருள் என்பது ஜனங்களை மூடுது. அப்பனா காரிருள்னா எப்படி இருக்குன்னா, முன்னாடி இருக்கிறவங்கள கூட பார்க்கவே முடியாது. ஆனா இருள்ல ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி பிளர் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஈஸியா யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க என்பதை பார்க்க முடியும். ஆனா காரிருள் முன்னாடி இருக்கிறவங்கள பின்னாடி இருக்கிறவங்கள யாருமே கண்ணால பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கும் இருட்டுன்னு சொல்லுவாங்க. யாரையுமே பார்க்க முடியாத ஒரு இருளான ஒரு உலகம். இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த உலகமும் அதை நோக்கிதான் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறது. இருள்னா இது ரொம்ப இருட்டா இருக்கு, அப்படி அப்படி கிடையாது. ஜனங்கள் தேவனை அறிகிற அறிவை எல்லாம் இழந்து விட்டு மறுபடியும் பழைய வாழ்க்கை முறைக்கு நேராக திரும்பி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கெல்லாம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களை சற்று யோசித்து பாருங்க. உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு பொருளாதார சீர்குலைவை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. அதான் WEF, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம். அவங்க தான் உலகத்தின் பொருளாதாரத்தை கண்ட்ரோல்ல வைத்திருக்கிறவங்க. அவங்க சொல்ற மிக முக்கியமான அறிக்கை, இன்னும் 5 ஆண்டுகளுக்குள்ள உலகமே பொருளாதாரத்துல சிக்கி தவிக்க போகுது, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலன்னு அவங்க சொல்றாங்க. நல்லா கவனிங்க. உலகத்தையே சார், உலக பொருளாதாரத்தை அவங்க கண்காணிச்சு இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஐநாவுடைய ஒரு அமைப்பு. அப்ப உலகம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சீர்குலைவுக்கு நேராக நகர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே விலைவாசி உயரப் போகிறது, உணவு பஞ்சம் வரப்போகிறது, எல்லாத்துக்கும் ஆயத்தமா இருக்க வேண்டிய இதுதான் இருள். காரில் உலகத்தை மூடிட்டு இருப்பேன். ஆனா நீங்க மக்களுக்கு தெரியல, நம்ம மக்களுக்கு ஒண்ணும் தெரியல, கிறிஸ்துவ மக்களுக்கும் தெரியல. அதே போல IMF என்று சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். அவங்களும் அதை தான் சொல்றாங்க. அவங்க வந்து உலக வர்த்தகத்தை தன் கண்ட்ரோல்ல வைத்திருக்கிறவங்க, உலக வர்த்தக மையம். அவங்களும் தான் சொல்றாங்க, இன்னும் சீக்கிரமா மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு நேராக உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அவங்க தற்சார்பு வாழ்க்கை, அவங்களே சுயமா வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நேராக நகர்ந்து கொள்ளுங்க, பழைய வாழ்க்கை முறைக்கு நேராக நகர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க உலகம் வேற மாதிரி போய் கொண்டிருக்கிறது. உணவுக்காக கொலை செய்யக்கூடிய காலங்கள் வரும், எரிபொருளுக்காக கொலை செய்யக்கூடிய காலங்கள் வரும். இப்பவே இந்தியாவில் ரூல்ஸ் மாறிக்கிட்டு வருது. பெட்ரோல் ஸ்டேஷன்ல, பெட்ரோல் பங்க்ல இவ்வளவுதான் பெட்ரோல் போடணும் என்கிற ரூல்ஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் அறிவிக்க போறாங்க. ஒருத்தருடைய வீட்டுல இவ்வளவுதான் தங்க சாமான் இருக்க வேண்டும் என்பதை அவங்க அதை வந்து ஒரு ஒரு வரையறையை வைக்க போறாங்க. கைகளிலே பணங்கள் இவ்வளவுதான் இருக்க வேண்டும் என்பதை அவங்க சொல்ல போறாங்க. இதெல்லாம் பின்னாட்கள்ல வரப்போகிறது. ஏதோ இந்தியாவுக்கு வருது நினைக்காதீங்க, உலகம் முழுக்க வரப்போகுது இந்த சட்டங்கள் எல்லாம். இதை விட முக்கியமான ஒரு சட்டம் என்ன தெரியுங்களா? ஊழியர் செய்யற நமக்கு மிகப்பெரிய ஒரு மோசமான காரியம். அனைத்து சபைகளும் அரசு உடைமை ஆக்கப்பட போகிறது. வேணா எழுதி வச்சுக்கோங்க, நோட்ல எழுதி. இதைதான் நாங்க வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், செமினார் மாதிரி எல்லா பட்டணங்கள் தோறும் எடுத்துருக்கோம். இன்னைக்கு நாங்க எடுக்க போறோம். இன்னைக்கு காலையில 10 மணிக்கு நாங்க ஒரு பட்டணத்துக்கு போறோம். இரும்புத்தூர் என்கிற இடத்துக்கு போய் எங்களோட பைபிள் காலேஜ் மூலியமா இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த 2வது வருகையினுடைய அடையாளங்களை அப்படியே வசனத்தோடு இன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகளோடு சம்பந்தப்படுத்தி அழகா அக்யூரேட்டா பரிசுத்த ஆவியான உதவியோடு சொல்லி கொண்டிருக்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு மாசம் எங்களுக்கு 10 நாள் இதுக்கே செலவழிக்கப்படுகிறது. ஒவ்வொரு இடத்துக்கும் போய் போய் ஃபுல் டே, காலையில 10 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும். ஜனங்கள் கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி, எங்களை என்ன திட்டினாலும் சரி. ஆனா இதை வந்து யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அது குறிப்பா ஊழியக்காரங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க, ஏங்க ஏசியா ஏன் வந்துட்டான்னு சொல்றீங்க? அப்ப என்னன்னா இன்னைக்கு வந்து உலக மக்கள் கூட இயேசு வருகை ஏற்றுக்கொள்றாங்க.
ஆனா கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ ஊழியர்கள் ஏற்றுக்கொள்வது முடியல. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வசனம் 60:2 அப்படியே நிறைவேறிக்கிட்டு இருக்கு பாருங்க. ஏசாயா 60:2 அப்படியே நிறைவேறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னன்னா தேவ பிள்ளைகள் தான் இந்த விஷயத்தை கேட்டு எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா உலகத்துல இருக்கிற ஆண்டவரை அறியாதவங்க அந்த செமினார்ல வந்து உட்காந்துட்டு அது உண்மைதான்யா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், ஆமா நடந்துட்டு தான் இருக்குது, ஆமா நாங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு அவனுக்கு ஒரு பயம் வந்து இதுலயாவது ஆண்டவர் ஏற்றுக்கொள்றான். ஆனா ஏற்கனவே ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிற ஊழியக்காரங்க இதெல்லாம் போய் அப்படிலாம் நடக்காது, அமைதியா இருங்க, நீங்க அப்படிலாம் பேசாதீங்கிறாங்க. அப்படிலாம் பேசாதீங்க, எங்களுக்கு மட்டும் நான் பேசணும்னா இதா சொல்லுங்க போல. வசனம் நிறைவேறுது, வசனத்தை நம்ம சொல்றோம். இன்னைக்கு நடக்கிற சம்பவங்களை நீங்க நீங்க வச்சு எடுத்து வச்சு பாருங்க. ஆனா இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ஊழியக்காரங்க என்னது எழுப்புதலை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி எழுப்புதல் வரும் எனக்கு தெரியல. இயேசு கிறிஸ்து தமது அந்த 2வது வருகையை பத்தி அவர் சொல்லும் பொழுது மத்தேயு 24ஆம் அதிகாரம் முழுக்க ஒரு 10 விதமான அடையாளங்களை அவர் சொல்லியிருக்கிறார். 10 விதமான அடையாளங்கள்ல அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் 90% நிறைவேறியாச்சு, நடந்துருச்சு, நடந்து கொண்டு இருக்கிறது. அதனாலதான் நான் எப்பொழுதும் எங்க போனாலும் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை சந்திக்க போற கடைசி தலைமுறை நாம தான். நாம எப்படியே தப்பிச்சுக்கிட்டாலும் நம்ம பிள்ளைங்க பாவம் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்குதா இல்லையா, நம்ம கிட்ட அர்ப்பணிப்பு அவங்க கிட்ட இருக்குதான்னு பார்த்தா ரொம்ப கடினம் தான். அதனால இருக்கிற கொஞ்ச நாட்களும் நம்ம பிள்ளைங்களுக்குள்ள வசனத்துல வளர வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. இல்லை என்றால் அவங்க வருகையில அவங்க வந்து இழந்துருவாங்க, நாம போயிடுவோம். அப்ப இத்தனை வருஷம் ஊழியர் செஞ்சு நம்ம சொந்த பிள்ளைங்களை கைவிடப்பட்டு போறதுங்கிறது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு காரியம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சபை விழித்துக் கொள்ள வேண்டும். இப்பவும் நம்ம அப்படியே பழையபடி உட்காந்து அது பண்ணலாம் இது பண்ணலாம் நினைக்கலாம் முடியாது. இப்ப நாட்கள் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. உலகம் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து உடல்ல நம்ம உடம்பே நம்ம பேச்சு கேட்க மாட்டுது. நம்ம உடம்பு என்னது இப்போ ஒரு ஆர்டிபிஷியலா மாறிடுச்சு, ரீசெட் ஆயிடுச்சு. அந்த கொரோனாவுக்கு அப்புறம் கொரோனா தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் நம்ம உடம்புல நடக்கிற மாற்றங்கள் பாருங்க. இது வரைக்கும் எத்தனை ஊழியக்காரர்கள் ஹார்ட் அட்டாக்ல இறந்திருக்காங்க பாத்தீங்களா? சின்ன சின்ன வயசு, 27 வயசு ஒரு பாஸ்டர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போய், சுகர் இல்ல, பிபி இல்ல. எனக்கான கொரோனா ஊசி எப்பவோ போட்டது 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இப்ப அட கொஞ்சம் கொஞ்சமா கொத்து கொத்தா ஜனங்கள் மறிக்கிறாங்க. டீபாப்புலேஷன் உலகத்துல கொண்டு வர்றாங்க. மக்கள் தொகை குறைப்பு. அப்பதான் உலகத்தினுடைய மற்ற விஷயங்களை வாழ முடியுங்கிறதுக்காக. இல்ல நம்ம என்ன நடக்குதுன்னே நம்ம கிறிஸ்துவ மக்களுக்கு தெரியறது இல்ல. வேத வசனத்தை உலகத்துல நடக்கிற சம்பவத்தோடு அவங்க பகுத்து பார்க்க தெரியல. ஏன்னா இன்னைக்கு வந்து இருள் பூமியை மூடிக்கொண்டிருக்கிறது. அப்ப பூமியினா யார? பூமியில வாழ்ற ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. அதான் அங்கேயே வசனம் சொல்லுது, காரிருள் ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் அப்படிப்பட்ட நேரத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அப்ப உன் மேல ஆண்டரோட உதயம் எப்பொழுதும் இருக்கும். உன்மேல் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அப்ப அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்னா, மகிமை என்பது எதோட தொடர்புடையது? பிரகாசத்தோடு, வெளிச்சத்தோட தொடர்புடையது. அப்ப மகிமை என்பது வெளிச்சம், பிரகாசம். அப்ப இவ்வளவு பெரிய இருட்டுக்குள்ள இந்த உலகமே போய் கொண்டிருக்கும் பொழுது நீங்களும் நானும் நம்ம மேல கர்த்தருடைய மகிமை உதிக்கும். கர்த்தருடைய வெளிச்சம் நம்ம மேல காணப்படும். அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸிங், ஆசீர்வாதம். இப்போ உட்காந்துட்டு அது பண்ணலாம் இது பண்ணலாம் நம்ம யோசிக்க வேண்டிய நேரம் இல்லை. இப்போ உட்காந்து நம்ம பெரிய திட்டங்களை திட்ட வேண்டிய நேரம். ஒரே திட்டம், அவர் வருகையில நானும் என் குடும்பமும் என் சபை மக்கள் அது எவ்வளவு பேரும் அவ்வளவு பேரும் போயிடும். அதுக்கு என்ன திட்டம், அதுக்கேற்ற திட்டமிடுவதற்கு முயற்சி பண்ணுங்க. புதுசா இடம் வாங்குறது, புதுசா அதை வாங்குறது, இனிமே அதெல்லாம் கண்ட்ரோல்ல வரப்போகுது. சீக்கிரமா இடம் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஒருத்தருடைய பேர்ல இவ்வளவுதான் லேண்ட் இருக்கணும்னு சொல்லி சட்டங்கள் வருகிறது. அவங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீ இவ்வளவுதான் லேண்ட் வச்சிருக்க வேண்டும். சட்டம் ஏற்கனவே, ஆமா சிங்கப்பூர் அப்படிதான் இருக்குது. சிங்கப்பூர்ல யாருமே லேண்ட் வாங்க முடியாது. அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க இருக்கலாம். அவங்க வந்து இறந்ததுக்கு அப்புறம் அந்த லேண்ட் அரசு கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அது மாதிரி இந்தியாவில் இப்ப வந்து கொண்டிருக்கிறது. எல்லா தேசத்திலும் இலங்கை முழுக்க எல்லாமே வரப்போகுது. எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. நான் மறுபடியும் சொல்றதுக்கான நேரம் நமக்கு கிடையாது. எனவே இந்த அதிகாலை வேளையில இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்க்கணும்னா, இந்த உலகத்துல நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க நாம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் முதல்ல நடக்க வேண்டும். வெளிச்சத்தை உடையவர்களாகி நாம வெளிச்சத்துக்கு உரியவர்களாக நம்ம மாற வேண்டும். அது மாறாம இப்பதான் மக்கள் என்ன பண்றாங்க பாருங்க, சபைகளுக்குள்ள இந்த மாதிரி பாவத்தை குறிச்சு பேசுற டீச்சிங் குறைஞ்சிச்சு. பரிசுத்த ஆவியானவர் எதை பத்தி பேசுவார் சபையில? பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னைக்கு சபையில அந்த மாதிரி விஷயத்த பேசுங்கன்னு சொன்னா, நிறைய பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல போனா பாஸ்டர்ங்க சொல்ற இதெல்லாம் பேசினா சர்ச்சுக்கு மக்கள் வரமாட்டாங்க.
ஏங்க நம்ம சர்ச்சுக்கு மக்கள் வரணும்னு இல்லை, இதைதான் பேசும், இதை கேட்டு வர்றவங்க வரட்டும், அவ்வளவுதான். அப்ப இதுதான் இன்னைக்கு இன்னைக்கு இப்பதான் உட்காந்து ஆசீர்வாதம், செழிப்பு, பொருளாதாரம், அது இது என்னென்ன விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. பேசும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. கர்த்தர் கொடுப்பார், இல்லைன்னு சொல்ல, நமக்கு தேவையானதை கொடுப்பார். இல்ல உன்னை ஆண்டு பெரிய பணக்காரனா மாத்துவான்னு பார்த்தோன்னா, இந்த உலகத்துல இருக்கிற பணக்காரன் எல்லாருமே கர்த்தர் தான் பணக்காரனா மாத்தினார? யோசிச்சு பாருங்க, சற்று சிந்திக்கணும். பைபிள்ல இருக்கிற எல்லாரும் தேவ பரிசுத்தவான்கள் எல்லாம் தங்கள் பணத்தை எல்லாம் இழந்துட்டு இங்க ஆண்டவருக்காக தியாகமா ஊழியம் செய்யறாங்க. இங்க நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. நாம இங்க வரும்போது ஒண்ணுமே இல்லாம இப்ப பாருங்க கர்த்தர் இப்படி மாத்திட்டான்னு சொல்லி சாட்சி சொல்லிட்டு இருக்கிறோம். எது உண்மையான சாட்சி என்று சற்று யோசித்து பாருங்க. வரும்போது நான் ஒண்ணுமே இல்லாம ஒரு நான் ஒரு மஞ்ச பையோட வந்தேன். என்னை கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சு இத்தனை கார், இத்தனை பங்களா, இத்தனை வீடு கொடுத்துருக்காரு. இது சாட்சியா? இல்ல நான் ஒரு காலத்துல பாவியா இருந்தேன், ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன், இன்னைக்கு நான் பரிசுத்தமா இருக்கிறேன், அநேகர் என்னுடைய வாழ்க்கை மூலியமா மனம் திரும்பி இருக்கிறாங்க, இத்தனை பேர் என் மூலியமா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, என் வாழ்க்கை என் வார்த்தை எத்தனை பேரை மாத்தி இருக்குது, இது சாட்சியா? சற்று யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு சாட்சியை கூட எப்படி அதை கூட ஒரு பொருளாதார ஆசீர்வாதமா தான் மாத்திட்டாங்க. அதுக்காக அதை தேவன் கொடுக்க மாட்டான்னு நான் சொல்லல, நம்ம கொடுப்பாரு. நமக்கு கர்த்தர் தான் எல்லாமே. சரியான நேரத்துல சரியான காரியங்களை அவர் கட்டாயம் நிச்சயமா செய்வார். எனவே அதை மாத்திரம் சார்ந்து வாழ வேண்டாம். அதை திருப்பி சொல்றேன். ஏன்னா அது எல்லாமே உலகத்தின் அதிபதியினுடைய, திருப்பி திருப்பி புரிஞ்சுக்கோங்க. நீங்க பணம் எங்கெல்லாம் அதிகமா குவிகிறதுன்னு பாத்தீங்கன்னா, அங்கெல்லாம் விக்கிரகம் தான் அதிகமா இருக்கும். நீங்க ஒரு ஜுவல்லரி பாருங்க, அங்க பாருங்க, அங்க இல்லாத பணமா? ஆனா அந்த ஜுவல்லரி வைத்திருக்கலாம் யாரு? கிறிஸ்டினா? யோசிச்சு பாருங்க. எல்லாம் இந்து மக்கள் பெரிய படம் போட்டு, பெரிய அங்க இருக்கிற நீங்க பணம் கொடுத்து அந்த தங்க சாமான் வாங்கும்போது அந்த 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 மெயின் கவுண்டர்ல பாருங்க பெரிய சிலை வச்சிருப்பான். ஏன்னா அது பிசாசு அவனுக்கு பணம் நிறைய கொடுக்கும். ஆமா, அதான் உண்மை. ஆனா கர்த்தர் நமக்கு தேவையானதை கொடுப்பார். இன்னைக்கு உனக்கு இவ்வளவு வேணுமா, அவளை கர்த்தர் கொடுத்து, ஏன்னா நாம அதிகமா கொடுத்தா நம்ம வழி தவறி போய்விடுமோ, பணத்தின் மேல நமக்கு நாட்டம் போய்விடும் என்பது கர்த்தர் நன்றாக அறிவார். ஆனா நாம என்ன சொல்றோம்? யோசித்து பாருங்க. கர்த்தர் எனக்கு இப்படி கொடுத்துரும், அப்படி கொடுப்பார் சொல்லி கொண்டு இருக்கிறோம். சற்று யோசித்து பார்ப்போம். நம்ம வெளிச்சம் இருள் அடையாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க முயற்சி செய்வோம். இந்த உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய இருளான உலகத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். எனவே இருக்கிற கொஞ்ச நாள்ல நாம வெளிச்சத்துல நடப்பதற்கு முயற்சி செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்துல உங்களையும் என்னையும் வெளிச்சமாய் நாம நாம எந்த வெளிச்சத்துல நடக்கணும், எப்படிப்பட்ட வெளிச்சத்துல நடக்கணும் என்று வேதம் நமக்கு அழகாய் வலியுறுத்துகிறது. நாமெல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வந்துட்டோம். நீங்களும் நானும் வெளிச்சத்துக்கு உரியவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு அந்த வெளிச்சத்தை நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும். அந்த வெளிச்சத்தை நம்ம விட்டு விலகாதபடி இருக்கணும்னா, நமக்கு நமக்கு வெளிச்சத்துக்குள்ள எப்பொழுதுமே நிலைத்து நிற்க வேண்டும் என்றால், இந்த உலகத்துல நம்மையும் வெளிச்சத்துக்குரியவர்களாய் மாற்றுவது எதுன்னு பாத்தீங்கன்னா, வேத வசனம் தான் வெளிச்சம். அததான் சங்கீதம் 119, 105, 119ஆம் சங்கீதம் 105வது வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. பாத்தீங்களா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். கால்கள், பாதை ரெண்டுமே ஒரே அர்த்தம். அப்படின்னா இதை எதை குறிக்குது? நம்ம கால்கள், பாதை என்பது எதை குறிக்குதுன்னா நம்முடைய வாழ்க்கை முறை. இந்த உலகத்துல இருள் நிறைந்த இந்த உலகத்துல நம்ம வெளிச்சத்துல வாழ வேண்டும் என்றால் வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சமா இருக்கிறது. வசனம் என்கிற தீவட்டியை கைகளிலே பிடித்து கொண்டு வெளிச்சத்தில் நமது வாழ்க்கை நடத்தப்பட வேண்டும். அப்ப உங்களையும் என்னையும் அந்த வெளிச்சத்துல தொடர்ந்து நடத்துவதற்கு உதவி செய்வது தேவனுடைய வசனம். இந்த வசனத்தை நீங்க ஒரு நாள் இழந்து விடக்கூடாது. கர்த்தர் கொடுத்து, ஆனா இந்த வசனமும் சீக்கிரம் நம்மை விட்டு எடுபடக்கூடிய நாட்கள் வரப்போகிறது. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. ஏன்னா வசனம் இல்லாத பஞ்சம் சீக்கிரம் வரப்போகிறது. ஏன்னா நமக்கு உணவு பஞ்சம், அந்த பஞ்சம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஆனா வசனம் கிடைக்காத பஞ்சம் என்பது எவ்வளவு மோசமானதும் நமக்கு தெரியாது, பாத்தீங்களா? எனவே அந்த பஞ்சம் வந்துருச்சுன்னா யாரும் யாரையும் காப்பாத்தி கொள்ள முடியாது. ரொம்ப கஷ்டம். எனவே இப்ப இருக்கும் போதே உங்களால எவ்வளவு பைபிள் வாங்க முடியுமோ அவ்வளவு பைபிள் வாங்கி வச்சுக்கோங்க.
அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா இப்பவே நிறைய நம்மளோட மொபைல்ல இருக்கிற பைபிள் ஆப் இதுலலாம் நீங்க பார்த்தா நிறைய வசனங்கள் இல்ல, நிறைய வசனங்களை மாற்றப்பட்டு இருக்கிறது, நிறைய வசனங்களை திரித்து கொள்ளப்பட்டிருக்குது, எல்லாத்தையும் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு, நிறைய வசனத்தை மாத்தி வச்சிருக்காங்க. எனவே இருக்கிற பைபிள், நம்ம கையில இருக்கிற பைபிள் இதுதான் ஒரிஜினல் ஆப்னு சொல்லி போயிட்டு எல்லாத்தையும் மாத்தி வச்சுட்டாங்க இன்னைக்கு எல்லாமே. எனவே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், தெளிவா இருக்கணும். நம்ம என்னது, நம்ம ரொம்ப விழிப்போடு இருக்கணும். சபை விழிப்பாக இல்லை என்றால் ஒண்ணுமே பண்ண முடியாது. எனவே நம்ம உஷாரா இருப்பது முயற்சி பண்ணுவோம். வசனத்தை மாத்தக்கூடிய மக்கள் எவ்வளவு வந்துட்டாங்க. இன்னைக்கும் பாருங்க, இன்னைக்கு வந்து இந்த வசனம் என்கிற வெளிச்சத்துல நம்ம நடக்கலைன்னா நம்ம வாழ்க்கையை யாராலையுமே மாற்ற முடியாது. கர்த்தரே நினைச்சா கூட மறுபடியும் பல நிலைமை கொண்டு வரும்போது முடியுமா என்பது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அவருடைய அவருடைய வருகை மிக மிக சமீபமா இருக்கிறது. எனவே இந்த வசன வெளிச்சத்துல நீங்களும் நடப்பதற்கு முயற்சி செய்வோம். இந்த வசனம் நம்முடைய இருளை வந்து வெளிச்சமாய் மாத்துகிறது. இருள்ல இருக்கிற நம்மளை மறுபடியுமாய் அவருடைய வெளிச்சத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்து அவருடைய நீதியின் பாதையில நடத்த அவர் போதுமானவரா இருக்கிறார். அதுதான் பாருங்க, தாவீது என்ன சொல்லி ஜெபிக்கிறான் பாருங்க. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். பாத்தீங்களா? என் விளக்கை நீங்க ஏத்துங்கப்பா. நான் வந்து இருட்டுல இருக்கிறேன், என்னோட உம்முடைய உம்முடைய வசனம் என்கிற வெளிச்சத்தால என்னை ஏத்துங்க ஆண்டவரே. நான் இந்த உலகத்துல நான் வெளிச்சமா வாழணும். யோசிச்சு பாருங்க. இந்த உங்களையும் என்னை வெளிச்சமாய் மாற்றக்கூடிய இந்த சத்திய வசனத்துக்கு நேராக நம்ம நடப்பதற்கு முயற்சி செய்வோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் இருள் ஆகாதபடி நம்மளை பாதுகாக்கிறது தேவனுடைய வசனம் மட்டும்தான். எனவே இந்த வசனமாகிய வெளிச்சத்துல நடப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா மறுபடியும் அந்த பிரசங்கம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. எனவே இது நம்ம கிடைக்கும் போதே பெற்றுக்கொள்ளுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதான் வசனம் சொல்லுது பாருங்க, நீதிமொழிகள் 6 அதிகாரம் 23 நீதிமொழிகள் 6 அதிகாரம் 23 என்ன சொல்லுகிறது பாருங்க. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. பாத்தீங்களா? கட்டளையே விளக்கு, கட்டளையே விளக்கு. தேவனுடைய வசனமாகிய கட்டளை தான் உங்களுக்கும் எனக்கு விளக்கு. அந்த கட்டளைக்குள்ள இருக்கிற வசனம் வேதமே நமக்கு வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. நம்ம எல்லாம் ஜீவனுக்கு போகிற வழியில தான் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம், நித்திய ஜீவனுக்கு போகிற வழி. அது எதுவும் போதக சிச்சை, போதக சிச்சையாம். யோசித்து பாருங்க, போதக சிச்சைனா டீச்சிங், வசனத்தின் மூலியமாக கடிந்து கொண்டு எச்சரித்து சீர்படுத்தி ஜீவனுக்கு நேராக நம்மை வழிநடத்தக்கூடிய வார்த்தை, அதுதான் ஜீவ வழி. இந்த வழியில தான் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். எனவே இதை கேட்கிறவங்க குறைவான மக்கள் தான். நீ நல்லா இருப்ப, ஆசீர்வாதமா இருப்ப, நீ வந்து பெரிய லட்சாதிபதி ஆகுவ அப்படின்னு அப்படின்னு பேசுற கூட்டத்துக்கு அப்படின்னு பேசினா நிறைய கூட்டம் வரும், ஏராளமான மக்கள் வருவாங்க. ஆனா நீ பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தமா இருக்கணும், சத்திய வசனத்துல நடக்கணும், இயேசுவை போல நம்ம தியாகத்தோட வாழணும் அப்படி சொல்லி பாருங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு உலக மக்கள் அப்படி ஆயிட்டா, கிறிஸ்தவ மக்கள் அதை விட மோசமாயிட்டாங்க, ரொம்ப கடினமா மாறிட்டாங்க. எனவே இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கடினமா தான் இருக்குது, கஷ்டமா தான் இருக்குது. ஏன்னா வெளிச்சத்துல நடப்பதற்கு யாருமே விரும்புறதில்லை. ஏன்னா என்னன்னா எல்லாருடைய அந்தரங்க பகுதி அந்த இருள் வந்து ஒரு நாளைக்கு வெளிச்சமா மாறும். ஏன்னா ஏன்னா ஆண்டவருக்கு இருளும் வெளிச்சமா தான் இருக்கும். அதான் சொல்றேன். இன்னைக்கு வந்து பார்த்தா இன்னைக்கு வந்து நிறைய தவறுகள், நிறைய பாவங்கள் எங்க நடக்குதுன்னா இருட்டுல தான் நடக்குது பாருங்க. நம்ம இரவு நேரத்துல தான் நிறைய கொலைகள் நடக்கிறது. இரவு நேரத்துலதான் குண்டு, ஒரு நாட்டுக்கு நாடு ஏவுகணைகள் வீசுவது, குண்டு வீசுவது, மிஷல் வீசுவது எல்லாம் நைட்ல தான் பண்றாங்க. பாவமான செயல்களும் இரவு நேரத்துல பண்றாங்க. அதான் வசனம் தெளிவா சொல்லுது, இரவின் பயங்கரத்திற்கு கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். எனவே அந்த இருட்டுல இருந்து நம்மளை பாதுகாக்கிற வேத வசனத்தை நோக்கி நம்ம நகருவோம். இந்த வசனம் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில வெளிச்சமா இருக்கிறது. அது நம்ம தீபமாக கைகளிலே பிடித்து கொண்டு வெளிச்சத்தின் பாதையில நடப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தலைமுறைக்கு, உங்க பிள்ளைங்களுக்கு வசனத்தை அதிகமா கற்றுக் கொடுங்க. உலகத்தின் காரியங்களை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம். இதைப்படி அதைப்படி காலேஜ் படி யூனிவர்சிட்டி படின்னு சொல்லி எவ்வளவோ கடன் வாங்கியாவது
நம்ம பிள்ளைங்களை உலக படிப்புக்காக செலவு பண்றோமே, அதுல ஒரு 10% பைபிளை படிப்பதற்கு அவங்கள பழக்குவீங்க. வசனத்தை படிக்க சொல்லுங்க. நீ அவங்கள வந்து வசனத்தை மனப்பாடம் பண்ண சொல்லுங்க. ஒருவேளை சாப்பாடு கொடுக்கணும், வசனம் நீ மனப்பாடமா சொன்னாதான் உனக்கு காலையில சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியாவது படிக்க வைங்க. வேற வழி இல்ல. இன்னைக்கு எல்லாம் வேற மாதிரி போய் கொண்டிருக்குது உலகம். அது குறிப்பா ஊழியக்காரோட பிள்ளைங்க யாரும் கீழ்ப்படிறது இல்லை இன்னைக்கு. ஒரு காலத்துல ஊழியரோட பிள்ளைங்க அதே ஊழியத்துக்கு வருவாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அந்த பாஸ்டரோட ஊழியம் முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு அந்த பாஸ்டர் பிள்ளைங்க ஊழியத்துக்கு வராங்களா யோசிச்சு பாருங்க. இல்ல, அவங்க உலக வேலைக்கு போறாங்க. கேட்டா பிடிக்கிறது இல்லை அவங்களுக்கு. ஆமா, எனக்கு அந்த ஊழியெல்லாம் வேணாங்க, நான் வந்து வேலைக்கு போறேன், ஃபாரின் போறேன், பணம் சம்பாதிக்க போறேன்னு போறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது பாருங்க, லேவியரோட தங்கள் பிள்ளைகளை 25 வயசு ஆன உடனே ஊழியத்துக்கு கொண்டு போயிருக்கு. அன்னைக்கு அது சட்டமாவே கத்தரை வைத்திருந்தார். யோசிச்சு பாருங்க, 25 வயசுனா வாலிப வயசு. அவங்களுக்கு 25 வயது ஆன உடனே லேவியர்கள் அந்த ஆசரிப்பு கூடார பனிமுட்டு பணிகளுக்கு போயிடணும், அங்க போய் சேர்ந்துடணும். அது கட்டாயம். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம் என்பதை சற்று யோசிச்சு பாருங்க. இருள் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாய் மூடிக்கொண்டு இருக்கிறது. காரிருள் முழுவதுமாய் மூடுவதற்குள்ளாக சீக்கிரமாய் வெளிச்சத்துக்குள்ள வந்துருங்க. வெளிச்சமாகிய வசனத்தை உறுதியா பிடிச்சுக்கோங்க. இந்த வசனம் கிடைக்காத பஞ்சம் வருவதற்கு முன்பதாக வசனத்தை அதிகமா சாப்பிடுங்க. ஜீவ அப்பமாக சாப்பிடுங்க. ஜீவ தண்ணீராக குடியுங்க. அதான் சொல்றேன். இந்த வசனம் தான் நமக்கு ஜீவ அப்பம். ஜீவ அப்பம்னா ஜீவனை கொடுக்கக்கூடிய அப்பம். இந்த வசனம் தான் ஜீவ தண்ணீர், ஜீவனை கொடுக்கக்கூடிய தண்ணீர். இந்த வசனம் தான் ஜீவ ஒளி, இருள்ல இருக்கிற நம்ம ஆத்மாவை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற ஒளி. அதான் ஆண்டவர் இயேசு தெளிவா சொல்ற, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப நம்முடைய பிழைப்பு, நம்முடைய அழைப்பு எல்லாமே வசனம் தான், வார்த்தை தான். எனவே இந்த வசன வெளிச்சத்துல, வேத வெளிச்சத்துல கட்டளை என்கிற அந்த விளக்கை நோக்கி, விளக்கை கையில பிடித்து கொண்டு நகர்ந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து எதை கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் காண்பிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது மத்தேயு 5 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. பாத்தீங்கன்னா, உங்கள் வெளிச்சம், உங்கள் வெளிச்சம் என்று சொல்லி இந்த வசனம் எதை அவர் கர்த்தர் வெளிச்சமா சொல்றாரு? நமது நற்கிரியைகளாகிய வெளிச்சம், நம்முடைய நல்ல செயல்கள் வெளிச்சம், நமது நன்மை செய்வது வெளிச்சம். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல என்ன செய்தார் என்று சற்று யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை பத்தி சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 10 38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்ப நீங்க நான் எல்லாமே இயேசுவை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, பின்பற்றக்கூடியவங்க. அப்ப இயேசுவை போல நற்கிரியைகளை, நன்மைகளை செய்கிறவர்களாக நாம இருக்கிறோமா இல்லையா என்பதை நாம தான் முடிவு செய்ய வேண்டும். நாம தான் திட்டமிட வேண்டும். நமது நற்கிரியைகள் மிக மிக முக்கியமான ஒன்று. நற்கிரியைகள் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். ஆனா இன்னைக்கு இருக்கிற, ஏன்னா ஒரு காலத்துல நற்கிரியைகள் மூலியமா தான் கிறிஸ்தவம் நம்ம இலங்கை, இந்தியா முழுக்க பரவச்சு. ஏன்னா மிஷினரிகள் வந்து இங்க நமக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு முன்பதாக அவங்க நிறைய நன்மை செய்யுங்க, சேரிட்டி ஒர்க் பண்ணாங்க. நம்ம ட்ரெஸ் இல்லாம இருந்தோம், ட்ரெஸ் கொடுத்தாங்க. குளிக்காம இருந்தோம், நம்மளை குளிக்க வச்சு சுகாதாரத்துக்குள்ள நடத்தினாங்க. வியாதியா இருந்தோம், ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு மருந்து மாத்திரை இலவசமா கொடுத்து மாத்தினாங்க. அதோட சேர்ந்து ஆண்டவரை பத்தி அறிவிச்சாங்க, சுவிசேஷம் சொன்னாங்க. அப்பனா இதன் வழியாக தான் சுவிசேஷம் உலகம் முழுக்க பரவச்சு. ஆமா, இன்னைக்கு நம்ம வந்து அன்னை தெரசா மூலியமா எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள வந்தாங்க, எத்தனை தொழுநோயாளிகள் காப்பாற்றப்பட்டாங்க. யோசிச்சு பாருங்க. அவன கிறிஸ்தவம் எந்த ஆளே அது நற்கிரியைகள். அவன கிறிஸ்தவ மக்கள்னாவே உதவி செய்வாங்க, நன்மை செய்வாங்க, தான தர்மம் பண்ணுவாங்க என்பது உலகத்துல ஆண்டவரை அறியாத மக்கள் சொல்ற வழக்கு முறை.
ஆனா இன்னைக்கு அப்படி இருக்குதா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட தன்மையோடு தான் கிறிஸ்டியானிட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறதா, இல்ல உலகத்துக்கு நேராக அது உலகத்துக்குள்ள அது இருக்குதா என்பதை சற்று யோசித்து பாருங்க. இன்னைக்கு நற்கிரியைகள் செய்வதெல்லாம் குறைந்து விட்டது. ஏன்னா நற்கிரியைகள் தான், நமது நல்ல செயல்கள் தான் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய செயல்கள். நம்மளும் ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம் நினைச்சுக்கிறோமே. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதன் வழியாக மகிமைப்படுவார்? நம்ம நல்லா பாட்டு பாடிட்டா மகிமைப்பட்டுருவாரா? யோசிச்சு பாருங்க. அப்ப பாட்டு பாடுவது அல்ல, அந்த பாடலுக்கு ஏற்ற பிரகாரமாக நம்ம வாழ்வது. நற்கிரியைகள் என்பது வாழ்க்கை முறை. அப்ப தேவ பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள் நற்கிரியைகள் செய்ய வேண்டும். அந்த நற்கிரியைகள் செய்வதன் வழியாகத்தான் கர்த்தர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார். ஏன்னா அந்த நற்கிரியைகள் தான் வெளிச்சம். வெளிச்சம் என்று கர்த்தர் நமக்கு வேதத்தின் வழியாக தெளிவாய் நமக்கு சொல்லுவதை நம்மால் பார்க்க முடியும். பாருங்க. ஆமா. பேதுருவினுடைய அந்த ஊழியத்து நாட்களிலே அவர் ஒரு சகோதரியை சந்திக்கிற கிரேக்க பாஷை, இது என்னது, யோப்பா பட்டணத்துல. அது யாருன்னா, தொற்காள் என்ற அர்த்தம் கொள்ளும் தபித்தாள். அவங்க ஒரு ஸ்ரீஷியாம். ஸ்ரீஷினா ஊழியக்காரி. அவங்கள பத்தி வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல, யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்ரீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து வந்தாள். பாத்தீங்களா? அந்த அம்மா மூலியமா ஏராளமான மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஏராளமான மக்கள் அவங்களோட தான தர்மம் மூலியமாக, அவங்களுடைய நற்கிரியைகள் மூலியமாக. இவங்க யார் மூலியமா சீஷியா உருவாக்கப்பட்டாங்க? பேதுரு மூலியமாக இவங்க ஊழியக்காரியா வந்தாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் சீஷி, ஒரு பெண் ஊழியக்காரி எப்படி கத்தருக்குள்ள இருந்து எவ்வளவு அருமையான தான தர்மங்களை செய்து வந்தார்கள் என்பதை சற்று யோசித்து பாருங்க. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம், அவங்க எப்படி இருக்கிறாங்க? சற்று நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கு. கர்த்தருடைய பாதத்துல முழுவதுமா ஒப்பு கொடுக்க வேண்டிய காலகட்டத்துல வந்திருக்கிறோம். அடுத்து அதற்கு அடுத்த அதிகாரம் 10ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10ஆம் வசனம், சாரி 10ஆம் அதிகாரம். அங்க அங்க யார் வராரு? கொர்நேலியு. இவர் யாரு? இவர் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர், ராணுவ வீரர். நம்ம பட்டாளத்துல இருக்கிறாரு. 100 பேருக்கு இவர் ஒரு தலைவர். கொர்நேலியு அவர் ஒரு ரோமர். அவரை பத்தி வசனம் என்ன சொல்லுதுன்னா, 2வது வசனம், அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். 4வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது அப்படின்னு ஒரு தேவதூதன் நேரடியா காட்சி கொடுத்து பேசுகிறான். இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த இடத்துல நம்ம இவரெல்லாம் ரோமர், இவன் ரோமன்க, ராணுவ வீரன். ஆனா இவெல்லாம் கர்த்தருக்கு பயந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை மூலியமா ரட்சிக்கப்பட்டு தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறான். அவெல்லாம் அப்படி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ரோமர்களுக்கு அந்த ரோமன் என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு கெத்து, பெருமை. அதெல்லாம் தூக்கி விட்டு இவர் ஒரு பெரிய ராணுவ அதிகாரி. ஒரு 100 பேர் கொண்ட ராணுவ வீரர்களுக்கு இவர் தலைவர். இவர் அப்படிப்பட்ட இந்த ஒரு 100க்கு அதிபதி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு, இவர் மாத்திரம் பக்தி இல்லாம தன் குடும்பத்தோடு கூட ஆண்டவருக்குள்ள பயந்து வாழ்ந்து மிகுந்த தர்மங்களை செய்து வரார். அங்க சுற்றியுள்ள நபர்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து வரார். இவர் பண்ற உதவிகள், தான தர்மங்கள், நன்மைகள் பரலோகத்துல ஆண்டவருக்கு அது நினைப்பூட்டுதலாக இருந்தது என்று தேவதூதன் நேரடியா அவர்கிட்ட பேசுறார். இப்ப பேசின உடனேதான் இந்த அதிகாரம் முழுக்க பாருங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் முழுக்க இந்த ஒரு மனுஷனுக்காகவே கர்த்தர் அந்த அதிகாரத்தை பரிசுத்த ஆவியினர் எழுதியிருக்கிறார்.